வணக்க மக்களே. இப்போ என்னத்துக்கு மசால் வதக்குறேன்னா, சிக்கன் சாப்ஸ் வைக்கிறதுக்கு தான். இப்படி செஞ்சு போட்டிங்கன்னா தேங்காவே ஊற்ற வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடி, இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு இவ்வளோ மட்டும்தான் அதில் வதக்குறேன். இந்த கறியை ஒரு 4 தடவை சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சள் உப்பும் போட்டு ஒரு பெரட்டி வச்சுட்டு அப்புறம் கழுவிக்கங்க. இப்போ நீங்கள் எப்படி தாளிக்க போகிறீங்க அப்படின்னா, எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 கிராம்பு போடுங்க. கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் போடுங்க. அதையும் வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி போடுங்க. ஏன்னா மசாலுக்கு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு தக்காளி போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கறியும் போட்டு வதக்குங்க. இதோட கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் நம்ம சேர்க்குறோம். 3யும் சேர்த்து இப்படி நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு இந்த அரைச்ச மசாலா தூக்கி அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் போட வேண்டியதே இல்லை. இப்படி போட்டு நல்லா இதெல்லாம் ஹோட்டலில் இப்படி தான் செய்வாங்க. எங்கள் வீட்டுக்காரர் செய்கிற மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நல்லா வதக்குங்க. அப்புறம் மிக்சியில் அந்த அரைச்ச மசால் தண்ணியை கொஞ்சம் அப்படியே அலசி அதில் ஊற்றிருங்க. ஊற்றிட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு இறக்க போகிறப்ப நீங்கள் புதினா போடலாம், உருளைக்கிழங்கு போட்டு இப்போ இதோட உருளைக்கிழங்கு 2 2 நறுக்கி இதோட போட்டுடலாம். பச்சை உருளைக்கிழங்க வேக வச்செல்லாம் போட வேண்டாம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி கெட்டியாக கொல கொலன்னு வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.